படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. பரம திருத்துவத்தின் பெயரால் நாங்கள் இந்த நற்செய்தியின் சிந்தனையை நாங்கள் செய்மடுக்க ஆயத்தமாவோம். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். அன்பான தந்தை இறைவா, இந்த நாளை தந்தோம் கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பலர் பல்வேறு கனவுகளோடும் சிந்தனைகளோடும் இந்நாளை தொடங்கி இருக்கின்றார்களே. ஆண்டவரை அத்தனை பெரும் பாதம் வைக்கின்றோம். ஆண்டவர் நிறைவாக அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாள் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நாளாக இருக்கட்டும். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றவர்கள், திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள், தங்கள் வாழ்க்கையில் நடந்த பல நன்மையில் நினைத்து மகிழ்ச்சிருகின்றவர்களை பாதம் வைத்து மன்றாடுகின்றோம். இறைவா, வாழ்க்கையில் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்கும் அவர்கள் கொடுத்த இந்த வாழ்வு என்னும் கொடைக்காமக்கு நன்றி கூறி மேலும் அவர்களை ஆசீர்வதிக்கமை கேட்கின்றோம். அன்பான தந்தை, அதே போல இன்றைய தினம் இறந்தவர்கள், இந்த இறப்பு நாளை நினைவு கூறுகின்றவர்கள் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதம் வைக்கின்றோம். தந்தையை நீரே அவர்களை தேற்றியறலும். இழப்புகளின் போதும் கடவுளை நீரே இருக்கின்ற நம்புகின்ற அவர்களின் நம்பிக்கைக்காக அவர்களை என்றும் காக்கின்ற தந்தை என்ற நம்பிக்கையை கொடுத்தரலும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாங்கள் திருத்தூதர் மத்தேயு அல்லது புனித மத்தேயின் திருவிழாவை திருச்சபையோடு சேர்ந்து நாங்களும் நினைவு கொள்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் அந்த நற்செய்தி வாசகத்தில் கேட்க இருக்கக்கூடிய விடயத்திற்கு முன்பு திருத்தூதர் மத்தேயுவின் வாழ்க்கையை நாங்கள் சற்று எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதில் ஒரு நம்பிக்கை தருகின்ற செய்தி இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயுவின் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நாம் அனைவரும் அறிவோம், அவர் வரி வசூலிக்கின்ற ஒருவராக இருந்தார். அது ஒரு தொழில். சமுதாயத்திலே பலர் எதிர்த்த போதும் உயர்வான இடத்திலிருந்த ஒரு தொழில். இதை அடைவது எல்லோருக்கும் முடிந்த ஒரு காரியம் இல்லை. ரோமியரின் நன்மதிப்பை பெற வேண்டும், கற்றிருக்க வேண்டும், காசு நிறைய வருகின்ற இடம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் இந்த சமுதாயத்தில் இன்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நிலையை பலர் வெறுக்கின்றார்களோ இல்லையோ, அந்த நிலையை விட்டு விட்டு யார் அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இயேசுவை பின்தொடர்வார்கள் என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னார் எத்தனை பேருக்கு வசதியை விட்டு விட்டு வர முடியும்? மத்தேயு விட்டு விட்டு வந்தார். அவர் வருகின்ற போது இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது, கவனித்துக் கொள்வோம். சமுதாயம் பாவி என்று சொல்லி ஒதுக்கிய ஒரு மனிதன், கடவுளின் திட்டப்படி சட்டங்களின்படி பாவ வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மனிதன் என்று ஒதுக்கப்பட்ட ஒருவர், ஆண்டவர் இதைத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற போது அதை வாழ முடியாத ஒருவன் என்று சொல்லி சமுதாயம் புறக்கணித்த ஒருவர், இனிமேல் வாழ்க்கை மாறாது என்று சொல்லி வாழ்க்கை நியமிக்கப்பட்ட ஒருவராக இருக்கின்ற போது இயேசு அவரையும் அழைக்கின்ற போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இதில் ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கின்றது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையும் கடவுளின் கிருபையால் மாறக்கூடியது. ஆண்டவர் நம்மையும் அழைப்பார். நாம் பாவ வாழ்க்கையில் இருக்கின்ற போதும் கூட வாழ்க்கையில் எந்த நிலையும் முடிவுற்ற நிலை இல்லை என்பதை மத்தேயுவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்றது. இதை மனதில் வைத்துக் கொண்டவர்களாக அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்திக்கு நாங்கள் செவிமடுப்போம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர்
அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஆரம்பத்தில் கூறியது போல இந்த அழைப்பை நாங்கள் ஆழமாக பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு ஒருவேளை ஒரு குற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களையும் செய்கின்ற போது, நான் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றேனே என்று சொல்லி தனக்குள் ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கலாம். ஒவ்வொரு இஸ்ராயல் மக்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், கடவுள்தான் அரசர், கடவுளுக்கு கீழே தான் நாங்கள் இருப்போம் என்று வாழ்ந்தவர்களாக இருக்கின்ற போது, மத்தேயு ரோமியர்களுக்கு கீழ் இருந்து அந்த ரோமியர்களுக்காக வாழ்கின்ற போது தன் மக்களிடமும் சுரண்டி பணம் வசூலிக்கின்ற ஒரு தொழிலை செய்கின்ற போது ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார். வாழ்க்கையில் எனக்கு விடிவில்லையா என்று ஏங்கியவராகவும் இருப்பார். அன்பான சகோதரர்களே, இன்று நம்மளும் பலர் இப்படி இருப்போம் அல்லவா? எங்கள் பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது அநீதியான வாழ்க்கையாக இருக்கலாம், தீமைகள் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்கலாம். சில நேரங்களிலே ஆண்டவரை நான் நினைக்கின்ற போது, கடவுளை நான் திரும்ப மாட்டேனா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று எண்ணுவோம் அல்லவா? இப்படி மத்தேயுவுக்கும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு மத்தேயுவை காண்கின்றார், எழுந்து என்னை பின் செல் என்று சொல்கின்றார். அவர் செய்த தொழில், அவர் வாழ்க்கையிலே பெற்றிருந்த அந்த நிலை அத்தனையும் விட்டு அவர் இயேசுவை பின்தொடர்ந்து வருவதை நாங்கள் இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். நான் ஆண்டவரை தொடர்கின்ற நாள், என் வாழ்க்கை மாறுபடுகின்ற நாள், கொண்டாடப்பட வேண்டிய நாள் என்று சொல்லி எல்லோருக்கும் விருந்து கொடுக்கின்றார், இயேசுவுக்கும் விருந்து கொடுக்கின்றார். அதை பார்க்கின்ற போது அந்த சமுதாயத்தில் தங்களை நேர்மையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஒருவன் மனம் திரும்பி நல்லவனாக மாறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இயேசுவிடம் சீடரும் சொல்கின்றார்கள், என்ன உங்கள் போதகர் பாவிகளோடு சென்று உணவருந்துகின்றார் என்று சொல்லி. இயேசு அழகாக கூறுகின்றார், மருத்துவர் நோயுள்ளவருக்குத்தானே தேவை என்று சொல்லி. அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே நோயுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் சில நேரங்கள் நாங்கள் பொருளாதார நிலையை எடுத்துக்கொண்டால் ஏழ்மை என்கின்ற வாழ்க்கையிலே இருக்கின்றோம். ஒரு விதத்தில் அதுவும் ஒரு நோய்தான். சிலர் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கற்க முடியாத சூழ்நிலை, கல்விக்குரிய வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை, கற்கின்ற காலத்தில் உணர்ந்து கல்லாததால் என்று வாழக்கூடிய சூழ்நிலை என்று சொல்லி கல்வி குறைந்த நிலையில் இருப்பதும் ஒரு நோயாக இருக்கின்றது. இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்றோம், கொரோனா வந்திருப்பதனால் எத்தனை விதமான வேதனையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தனை துன்பங்களை நாங்கள் சொல்லுகின்ற போது அது ஒவ்வொரு கட்டங்களிலும் சொல்லலாம். நோயுற்றவர்கள் படுகின்ற வேதனைகள், அவர்களும் ஒதுக்கப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற போது, நம்மோடு பழகியவர்கள் நம்மோடு இல்லாதிருக்கின்ற போது, இப்போது என்னோடு ஒருத்தரும் இல்லையே என்று சொல்லி எத்தனை பேர் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நோயில் இருக்கின்ற போது. அதே போல இந்த நோயில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகின்றவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நோய் இருக்கின்ற போதும் மக்களை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது என்று சொல்லி எத்தனை நல்ல மனிதர்களும் இறங்கி பணிபுரிகின்றார்கள். அதே போல இந்த நோய் இருக்கின்ற நாட்களிலே எத்தனை பேரின் வியாபாரங்கள், எத்தனை பேரின் வாழ்க்கை முறைகள், எத்தனை பேரின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது, வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை கூட ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார், இப்படி ஒவ்வொருவர் நோயிட்டு இருக்கின்ற போது அவர்களை தேடி வந்த கடவுள் நான் என்று சொல்லி இன்று கூறுகின்ற போது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. இந்த முதல் வாசகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருக்கின்ற போது அதில் பவுல் அழகாக கூறுவார், உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது அன்பானவர்களே அந்த அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள், வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி.
மத்தேயுவுக்கு ஒரு வாழ்ப்பு கிடைத்ததல்லவா, வாழ்க்கை கிடைத்ததல்லவா. மத்தேயு அதை பயன்படுத்தி கொண்டு அதன் பின்பு வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார். தன் பெயர் சொல்லும் விதத்தில் அவர் செய்யவில்லை, தன் புகழ் வருகின்ற வகையில் அவர் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் கடவுளுக்காக உயிரை கொடுத்தார். கடவுளை தன் வாழ்க்கையினூடாக கொடுக்க வேண்டும், தன் எழுத்தின் மூலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நற்செய்தியை கூட நமக்கு தந்தார். அந்த நற்செய்தியை தான் பெற்ற அனுபவம், இயேசுவே மீட்பர், அவராலே உங்களுக்கு மீட்பு இருக்கின்ற என்கிற செய்தியை அவர் அழகாக திரும்ப திரும்ப சொல்வதை அந்த நற்செய்தி வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளும். புனித மத்தேயு எழுதிய இந்த நற்செய்தியில் தான் நாங்கள் பார்க்கின்றோம், அந்த ஆதி திருச்சபையிலே கத்தோலிக்கர்களாக வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நற்செய்தியை முழுமையாக வாசிக்கும்படி கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். மத்தேயு எழுதிய அந்த நற்செய்தியை வாசிக்கின்ற ஒருவன் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆதி திருச்சபை நம்பியது. அத்தனை அழகாக தெளிவாக விளக்கத்தோடு தான் பெற்ற அனுபவத்தை மத்தேயு கொடுத்தார். ஒரு பாவியாக வாழ்ந்த மனிதன் இயேசுவை எழுதி அறிவித்தார். ஒரு பாவியாக வாழ்ந்த மனிதன் இயேசுவை போதிக்கின்றார். ஒரு பாவியாக வாழ்ந்த மனிதன் இயேசுவுக்காக மரித்தார். இயேசுவுக்காக மரித்தார், இயேசுவை போதிக்கின்றார் என்று சொல்கின்ற போது நல்லதை சொன்னார் என்று நாங்கள் சொல்லலாம், நன்மைக்காக வாழ்ந்தார் என்று சொல்லலாம், நன்மையை எழுதினார் என்று சொல்லலாம், நன்மைக்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சுயநலவாதிகளாக நாங்கள் இருக்கின்ற போது பல அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் இயற்கையினூடாகவும் நாளாந்த நடைமுறை ஊடாக நமக்கு திரும்ப திரும்ப இன்று இயேசு எப்படி மத்தேயுவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் வரும் அல்லவா. எத்தனை பேர் அந்த நேரத்தை புரிந்து கொண்டவர்களாக அந்த வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கேற்ப அல்லது நன்மைக்கேற்ப, நீதிக்கேற்ப, உண்மைக்கேற்ப மாற்றிக்கொள்கின்றோம் என்று ஒரு சிந்தித்து பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, வாய்ப்புகள் வரும், ஆனால் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்காது. நம் வாழ்க்கையில் எப்போதாவது திருந்துவதற்கு, நல்லவராக வாழ்வதற்கு கடவுள் வாய்ப்பை கொடுப்பார். சந்தர்ப்பங்களூடாக, மனிதரின் ஊடாக. சில வேளைகளே அவர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற போது அன்பானவர்களே, நம்மில் பலர் அதை பயன்படுத்துவது இல்லை. நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாகவும் இருப்போம். ஆண்டவர் தருகின்றது நம்பிக்கை நற்செய்தி இருக்கின்றது அல்லவா, எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நற்செய்தியை நாங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இந்த இறை வார்த்தை எனக்கு தந்த நம்பிக்கையின் வார்த்தையின் பொருட்டு கடவுள் எனக்கு தந்த இந்த அழைப்பை நான் சிறப்பாக வாழ்வேன், நல்ல முறையில் வாழ்வேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த இறை வார்த்தைக்காக. இன்றைய நாளில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும், துணை புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்போது செபிப்போம். பரமதந்தை இறைவா, இன்று இறை வார்த்தைக்கு நமக்கு நன்றி கூறுகின்றோம். மத்தேயுவுக்கு நீர் கொடுத்த அந்த அழைப்பு, மனம் மாறி வாழ கொடுத்த அந்த அழைப்பு, மனம் மாறுவதற்காக தேவையுள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தருகின்றது அப்பா. ஆண்டவரை, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளிலே மனம் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவா, மத்தேயு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் இப்படி யார் யாரெல்லாம் மனம் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோமோ எங்களுக்கும் நீ தர வேண்டும் என கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த நற்செய்தியை சொல்கின்றீர், நோயுற்றவர்களுக்கு வைத்தியர் தேவை என்று சொல்லி இதை சொல்கின்ற போது இன்றைய நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாளிலே வெளியில் செல்ல முடியாது, கொரோனா வந்திருக்கின்றபடினால் வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகின்றோம். வைத்தியசாலையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைவு கூறுகின்றோம் அப்பா. ஆண்டவர், இந்த நேரத்திலே எந்த நம்பிக்கையை வைத்து இருக்கின்றார்களோ உண்மை அல்லவா நம்பி இருப்பார்களோ ஒருவரும், அந்த நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவரே, இந்த நோய் அவர்களை விட்டு நீங்கி நல்லதொரு வாழ்க்கை அவர்கள் வாழ்கின்ற வரப்பிரசாதத்தை கொடுத்தலும் இறைவா. தந்தை, அதே போல் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம், ஒவ்வொரு இளைஞர்களுக்காக மன்றாடுகின்றோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். இந்த நாளும் வாழ்க்கையும் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க ஆண்டவரே, என்றும் அவர்களுக்கு கிருபை பொந்தலும்.
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.